வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா காளான் மிளகு பிரட்டல், அதாவது மஷ்ரூம் பெப்பர் மசாலா. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இன்னைக்கு நான் இந்த மிளகு பிரட்டல் செய்ய 2 விதமான பட்டன் காளான்களை பாய்க்கிறேன், அதாவது ஒயிட் அண்ட் பிரவுன் பட்டன் மஷ்ரூம்ஸ். இந்த காளானை இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்குங்க. காளான்களை சின்ன சின்னதா வெட்டியாச்சு. வாங்க இப்ப சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த சமையலுக்கு நான் தேங்காய் எண்ணெயை பாவிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் சிறு சீரகம் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் கடுகும் சேர்த்துக்குங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோன்னு வெங்காயத்தையும் பூண்டியும் சேர்த்துக்கலாம். இங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தையும் 4 பல்லு பூண்டியும் சின்னதா வெட்டி சேர்த்துருக்கேன். அடுத்தது இதுல ஒரு 5-6 வரமிளகாவும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இந்த காளான் பிரட்டலுக்கு நான் சிகப்பு மிளகாயும் பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன். இது கூடுதலா ருசி கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமானோன்னு ஒரு வெட்டின தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிறு சீரகத்தூளை சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து லேசா வதக்கி விட்டுட்டு வாங்க வெட்டி வச்ச காளான்களை சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதே மாதிரி கிண்டி விட்டுட்டு வேக வைங்க. இந்த காளான்ல இருந்து தண்ணி வெளியாகும். இங்க பாத்தீங்களா, நான் தண்ணி ஊத்தவே இல்லை, ஆனா எவ்வளவு தண்ணி வெளியே இருக்கு பாருங்க. அடுத்தது இதுல மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வெள்ளை மிளகுத்தூள் பாய்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கருப்பு மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த காளான்ல உள்ள தண்ணிலாம் வத்தி கொஞ்சம் ட்ரையா வரணும். இதோ இந்த பதத்துல காளானை பிரட்டி எடுக்கணும். சுவையான காளான் மிளகு பிரட்டல் ரெடி ஆயிருச்சு. இந்த காளான் பிரட்டல் ரசத்துக்கு, உரப்பு குழம்புகளுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இங்க பாருங்க, சுட சுட ஆவி பறக்குது. இந்த ருசியான காளான் மிளகு பிரட்டலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த காளான் பிரட்டலை நான் என் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட போகிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.